வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1963ல் பீம்சிங் இயக்கத்தில் சிவாஜி நடித்த படம் தான் பழனின்ற படம். இந்த படத்துக்கு கவிஞர் கண்ணதாசன் தான் பாடல்கள் எழுதியிருக்காங்க. அதே நேரம் கண்ணதாசனுக்கு பண நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கு. அவர் எவ்வளவு பணம் சம்பாதிச்சாலும் உடனே செலவழித்து விடுவாராம். ஒரு முறை அவங்க சொந்தக்காரங்கிட்ட தீபாவளி செலவுக்காக பணம் கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க இல்லைன்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டாங்களாம். அதனால் கவிஞருக்கு ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சாம். அண்ணன் தம்பிங்களே இல்லைன்னு சொல்லிட்டாங்களேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வந்திருக்காரு. அந்த சமயத்தில் பீம்சிங்கிட்டிருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு. அன்னை பழனி படத்தில் பாடலுக்காக தான் உங்ககிட்ட காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டதும் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் MS விஸ்வநாதனோட கம்போசிங் ரூமுக்கு கவிஞர் பாடல் எழுத போயிருக்காங்க. அப்போது அன்னை உங்களுக்கு பிடிச்ச வெளிநாட்டு சரக்கு வந்திருக்குன்னு ரூமில் இருக்க ஒரு ரூம் பாய் வந்து கண்ணதாசன் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ சீக்கிரத்தில் யாருக்கும் கிடைக்காது, சினிமா பிரபலங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா. அந்த சமயத்தில் கவிஞரோட்ட பணமும் இல்லாதனால MS விஸ்வநாதன் கிட்ட தான் கேட்டிருக்காங்க. அப்போ அவரும் பணம் கொடுத்தா கவிஞரை கையில் பிடிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு அன்னை என்கிட்ட காலனா கூட இல்லைன்னு எல்லாம் அம்மா கிட்ட கொடுத்துருவேன்னு சொல்லிவிட்டாங்களாம். இதுக்கப்புறமா என்ன பாட்டு எழுதணும்னு கவிஞர் கண்ணதாசன் கேட்டிருக்காங்க. பாடலுக்கான சுச்சுவேஷனை பீம்சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதில் சிவாஜியோட சுழல் தான் இப்போ நம்ம சுழல் மனசில் நினச்சிக்கிட்டு கவிஞர் கண்ணதாசன் அண்ணன் என்னடா தம்பி என்னடான்ற 2 சுச்சுவேஷனுக்கு ஏற்ற பொருந்துகிற மாதிரி ஒரு பாடல் வரியை எழுதியிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த பாட்டை பாடினவங்க TMS அவர்கள். இது ஒரு அற்புதமான பாட்டுன்னே சொல்லலாம். மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பையும் பெற்றுச்சு இந்த பாட்டு. அந்த பாடலில் அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா காசு இல்லாதவன் குடும்பத்திலேன்னு எழுதியிருந்தாங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். இந்த பாடலோட சரணத்தில் கவிஞர் எழுதிய எல்லா வரிகளுமே அனுபவபூர்வமானவை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த உலகத்தில் உறவு என்பதும் அதனால் வர துன்பங்களும் மனுஷனுக்கு மட்டுமே உண்டுன்னு அதுக்கான தீர்வையும் பாடலில் அருமையாக எழுதியிருந்தாங்க கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அந்த பாடலில் கூட பிறந்தவன் மட்டும் அண்ணன் தம்பி இல்லை, சோகத்தில் இருக்கும்போது ஆறுதல் படுத்தி கண்ணீரை துடைக்கி எல்லாருமே அண்ணன் தம்பிகள் தான்னு அருமையான கருத்தையும் அந்த பாடலில் சொல்லியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த படம் தான் சிவாஜி நடித்த பழனி என்கிற படம் என்பது குறிப்பிடத்தக்கது. சிவாஜி நடித்த படங்களில் ஒரு சூப்பர் ஹிட் படம்னே சொல்லலாம். இந்த பாட்டுக்கு அப்புறமா TMS அவர்களுக்கு நிறைய பாடல் பாடுற வாய்ப்பு கிடைச்சதுன்னே சொல்லலாம். கவிஞர் கண்ணதாசனும் MS விஸ்வநாதன் அவர்களும் நெருங்கிய நண்பர்கள் என்பது அனைவரும் அறிந்த ஒரு உண்மை என்பது குறிப்பிடத்தக்கது. கவிஞர் கண்ணதாசன் ஒரு திரைப்பட பாடலாசிரியர் இல்லாமல் கவிஞரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு அரசவை கவிஞராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோல் உங்களுக்கும் கவிஞர் கண்ணதாசன் மற்றும் MS விஸ்வநாதன் அவர்களை ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.